எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து பாடினதுக்கு. அம்மனை போற்றி பாடும் பாடல் மிகப்பெரிய கொடுப்பனவு. வள்ளி அம்மையாருக்கு கயவள்ளி என்ற பெயர் உலகத்தை படைத்த பராசக்திக்கு நன்றி தெரிவித்து ஒவ்வொரு வருஷமும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். கும்பத்தை நீக்குவார். எங்களுக்கு இது கிடைச்ச வாய்ப்பு பெரிய வாய்ப்பு. ஸ்விஸ்லேருந்து வந்திருக்கு. இதுதான் முதல் தரம் நான் பாடுறேன். 21ஆம் நாள் திருவிழாவானது இந்த சிலைகளை உருவாக்க எனக்கு ஒரு கரம் கொடுத்தாரோ என்று வணக்கம் உறவுகளை. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தின் 21ஆம் நாள் திருவிழாவானது மிக சிறப்பாக நடைபெற்று முடிவந்துள்ளது. கஜவல்லி மகாவல்லி உற்சவம் காலையிலே திருவாக்கள் நடைபெறும் போது மிகுந்த பக்தி உணர்வோடு பக்தர்கள் அதிலே பங்கு பெற்றுள்ளனர். அம்மனை போற்றி பாடும் பாடல், அதே மாதிரி கஜவல்லி மகாவல்லி, கஜவல்லி என்ற பெயர் மகாவல்லி என்ற பெயர் வேற காரணம் என்பது சம்பந்தமான சகல விடயங்களும் இந்த காணொலியில் இருக்குது. இன்றைய தான் பாருங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். 21ஆவது நாள் காலை திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கஜவல்லி மகாவல்லி உற்சவமானது, கோயிலுக்கள் சாமியானது செல்கின்ற அந்த காட்சி நடைபெறுகின்றது. அந்த வகையில் இன்று எவ்வாறான விடயங்கள் இந்த திருவிழாவில் நடைபெறப் போகின்றன என்பது சொந்தமான சகல விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். தொண்டர்கள் பக்தி உணர்வோடு அந்த பிரதட்டை உருள்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். கஜவல்லி மகாவல்லி உற்சவம் என்றபடியினால் மிக அழகாக செய்யப்பட்டிருக்கின்ற அந்த அம்மனுடைய மண் சிலையை நாங்கள் பார்க்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எவ்வளோ நேரமானது இந்த சிலையை செய்ய? இது ஒரு 2 மணி தேலம் படிச்சிருக்கு. இந்த சிலையை பற்றி, அதாவது இந்த மண் சிலையை பற்றி எங்களை கொஞ்சம் சொல்லுங்க. என்ன மாதிரி என்று எவ்வளோ என்ன மாதிரி இதை வடிவமைச்ச நீங்கள்? தத்ரூபமா? அதாவது மண்களை ஒதுக்கி அப்படியே கூட்டி கூட்டி அப்படியே செய்கிறது. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயா இது செஞ்சு கொண்டு வாரீங்க? 2002ஆம் ஆண்டுலேருந்து செய்கிறது. 2002ஆம் ஆண்டுலேருந்து 10 வருஷம் இல்லை, அதுக்கும் கூடத்தான். இந்த சிங்கத்தின் அந்த முகத்தை என்ன மாதிரி நீங்கள் வடிவமைக்கக்கூடிய இருந்தது? அதுக்கும் மண்ணை அப்படியே கூட்டி தண்டிட்டு அந்த ஒவ்வொரு பாகமாக அப்படியே கொடுக்கறது. உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய இந்த இவ்வாறான சிலை செய்கிற எத்தனை மண் சிலைகளை நீங்கள் செஞ்சுருப்பீங்க இவ்வளோ நாளே? இவ்வளோ நாளுமா? அது காலையும் மாலையும் அப்படி செய்கிறது. அப்போ அதிகமான சில வேலை 2 தரம் 2 இப்போ இன்றைக்கு 20 நாளுண்டா 40 சிலை கிட்ட செய்திருப்பேன். 40 சிலை கிட்ட செஞ்சுருப்பீங்க. ஒரு சிலை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அதிகமாக 1 மணித்தியாலங்கள் பிடிக்கும். சிலது 2 மணித்தியாலம் அப்படியெல்லாம் பிடிக்கும். இதில் கொஞ்சம் முடியல் அந்த கச்சான் கோதுகள் எல்லாம் கிடக்கிறபடி அதை சுத்தம் பண்ணி செய்யக்க அந்த டைம் அந்த பிடிக்கும். காலையில் நீங்கள் எப்போவுமே இந்த இடத்துல தான் செய்கிறீங்களா? காலையில் இதில் தான் செய்வேன். மாலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் செய்கிறீங்க? மாலையில் சுவாமி அங்கால அந்த மேற்கு வாசலுக்கு போன பிறகு செய்கிறது. அது அந்த மரத்துக்கு கீழே கூடுதலாக செய்கிறீங்களா என்ன? அதாவது எங்களுடைய சமயத்தின் கருத்தின்படி இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்பதுதான் எங்களுடைய சமய கருத்து. இறைவன் எங்கும் சர்வ வியாபகமாக நிலைத்திருக்கின்ற இறைவன். அப்போ இந்த இது சித்தர்கள் நடமாடிய புனித மண். இந்த மண்ணை பரிசுத்தமாக தெய்வீகமாக பாவிக்க வேண்டும். இந்த மண்ணிலே தெய்வீகம் நிறைந்திருப்பதை என்பதை வெளிப்படுத்தவே முருகன் இப்படியாக இந்த சிலைகளை உருவாக்க எனக்கு ஒரு கரம் கொடுத்தாரோ என்று நான் நினைத்து ஆச்சரியப்படுவதுண்டு. ஆகவே இந்த நல்லூர் மண்ணை அனைவரும் மதித்து இந்த தெய்வீகமான மண்ணை மிதிக்கின்ற பொழுது தெய்வீக பரிபக்குவ நிலையோடு மிதித்து அவரை வழிபடுகின்ற போது அவருடைய கிருபா கடாட்சம் கிடைக்கும் என்று நான் பரிபூர்ணமாக மிக சிறந்த ஒரு சேவையை, சிறந்த ஒரு பக்தி உருவான உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். அதுக்கு எங்களுடைய பக்தர்கள் சார்பாக மிக்க மிக்க நன்றிகள். தங்க எண்ணத்திலே
சமயம் இருக்கின்ற அந்த அழகிய காட்சி. மிக அழகாக சென்று வருகின்ற அந்த அற்புத காட்சி. பக்தர்கள் எல்லோரும் அந்த அம்மனுடைய வருகையை எதிர்பார்த்து நிற்கின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து பார்க்கின்றோம். இன்று கஜவல்லி மகாவல்லி உற்சவத்திலே அம்மன் ராஜகோபுரத்தின் வழியால் வருகின்றது என்பது ஒரு மிகச் சிறப்பு. கிளிக்கோபுரம் என்றும் சொல்வார்கள். கோபுர வாசனின் ஊடாக அம்மன் வருகின்ற அந்த அழகிய காட்சி. தங்க எண்ணத்திலே அம்மன் வருகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். தங்க எண்ணத்தில் அம்மன் செல்கின்ற அந்த அற்புத காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மிக அழகாக அந்த சாத்துப்படியில் பின்னர் கூந்தலில் மிக அழகாக அந்த சாத்துப்படி செய்யப்பட்டிருக்கின்றது. அதனை நாங்கள் பார்க்கலாம். கூந்தல் மிக அழகாக அம்மனுக்கு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி. மண்டபப்படிகள் வைக்கப்பட்டு தீபங்கள் காட்டப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். காலை திருவிழாவை காண்பதற்காக பக்தர்கள் வந்து நிற்கின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். காலையில் கோயிலுக்கு வருவது என்பது ஒரு நல்ல ஒரு பக்தி பூர்வமான அந்த உணர்வையும் மன ரீதியான நிம்மதியையும் கொடுக்கும். மண்டபப்படியில் பேரிச்சம்பளம் மற்றும் முறுக்குகள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சி. தொண்டர்கள் மிக அழகாக காவி செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்.
துர்காதேவி மண்டபத்தில் இருக்கின்ற அந்த மண்டபப்படியிலிருந்து ஐயா அவர்களால் அந்த தீபமானது காட்டப்படுகின்றது. குபேர வாசல் கோபுரத்தின் ஊடாக அம்மன் செல்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். வணக்கம். நெல்லை கந்தபெருமானுடைய வருடாந்த மகோற்சவத்திலே இன்று காலையிலே கயவல்லி மாவல்லி என்கின்ற அம்பாள் எழுந்தருளி வருகின்ற புண்ணிய தினம். உலகத்தை படைத்த பராசக்திக்கு நன்றி தெரிவித்து பெண் தெய்வங்கள் அத்தனையும் பராசக்தியின் வடிவமே என்கின்ற உயரிய தத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற விழா இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று நெல்லை கந்தனுக்கு காலை கயவல்லி உற்சவம் நடைபெறுகின்றது. வள்ளியம்மை என்பவர் திருமாலின் புத்திரி. கைலையின் முருகன் மேல் காதல் கொண்டு முருகனின் அருளால் கதிர்காமத்தில் வேடுவ குலத்தில் மாந்தரா பிறந்து உலக மாந்தருக்கு உய்யும் வண்ணம் இருந்து முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்படுவதற்காக முருகப்பெருமான் தெய்வ யானை அம்மையாரை திருமணம் செய்து தணிக மலையில் இருந்த பொழுது நாரத முனிவர் வந்து ஒரு உமக்குரியவர் பிறந்துள்ளார் என்று சொல்லும் பொழுது காதல் பயப்பட்டு வள்ளியம்மையை நோக்க சென்ற போன்ற பொழுது வள்ளி அம்மை விரதம் இருந்து கொண்டு முருகனை நோக்கி விரதம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிராமண வயது முதிர்ந்த அந்த வேடத்தில் முருகப்பெருமான் வரும் பொழுது ஒரு முருகப்பெருமான் விநாயகரை வேண்டும் பொழுது விநாயகப் பெருமான் யானை ஆக வரும் பொழுது அந்த யானையை கண்டு பயப்பட்டு முருகப்பெருமானை அணைக்கின்றார். அதனால் தான் வள்ளி அம்மையாருக்கு கயவல்லி என்ற பெயர் வந்தது. அதை கயவல்லியாக பூலோகத்தில் எல்லா உயிர்களுக்கும் அருள் புரிகின்ற முருகனோட சக்தியாக வள்ளி அம்மையார் திகழ்கின்றார். அதற்குரிய உற்சவம் நெல்லையில் நடைபெறுகின்றது. கஜவல்லி என பெயர் வேற காரணத்தை மிக சிறப்பாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் எங்களுக்கு கோரியிருந்தார். இதிலிருந்து அந்த அம்மனை போற்றி பாடும் பாடல்கள் பாடப்பட போகின்றது. ஆனது வளமையாக நடைபெறும். முருகனை போற்றி அதனை நாங்கள் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க முடியும். மிருதங்கங்கள் சாமியானது இந்த கோபுர வாசலுக்கு வரும்போது வளமையாக அந்த அம்மனை போற்றி பாடுகின்ற அந்த நிகழ்வானது நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அந்த ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்க முடியும். கற்பதங்கள் பிடித்தே
ஊடாக அந்த சிறுவர்களும் பெண்களும் அந்த பாடலை மிக சிறப்பாக பாடிக்கொண்டு பக்தி உணர்வோடு செல்கின்ற அந்த காட்சி
மிக சிறப்பாக அந்த ராஜகோபுர வாசல் வரையிலும் அந்த பாடல்களை பாடிவிட்டு பின்னர் மேள தாளங்களோடு அம்மன் உள்ளுக்குள் செல்கின்ற அந்த அற்புத காட்சி. சாமியானது வசந்த மண்டபத்துக்குள் போகின்ற அந்த காட்சி. தேசிப்பாட்டு ஆள் இல்லை, அவர் எல்லா வினியும் தீர்ப்பார், எல்லா துன்பத்தையும் தீர்ப்பார், எல்லாத்தையும் உள்ளங்கள் எல்லாம் தீர்ப்பார். நல்லூரான், சன்னரியான், கனாதான் அவையெல்லாம் ஒரு கும்பாசத்துக்கு அம்படாத ஆலயம் தான் இந்த 3 ஆலயங்கள். அவர் தந்த விளையாட்டு எல்லாத்தையும் விளையாடி தான் காட்டுவார். அவர் அற்புதமான ஆள், அவர் திறமான ஆத்மான வேலை. எங்களோட ஆத்மா வந்து இதில் லைப்ரரிதான் நல்லூரான். செல்லப்ப சாமியார் யோகர் பெரிய பெரிய ஞானிகள் வாழ்ந்த இடம்தான் அவற்ற இடம். அந்த நிலையில் தான் அவர் ஒவ்வொருத்துக்கும் நாங்கள் துன்பப்பட்டு ஒவ்வொருத்துக்கு துன்பப்பட்டு வந்தாலும் அவர் அந்த துன்பத்தை நீக்குவார். திருவிழா தொடங்குது. அது 23ஆம் தேதி அவருடைய கொடியேற்றம். சன்னரியான் தந்த விளையாட்டை அவர் விளையாடி கொண்டு நிற்பார். அவர் ஒரு ஏக வழியானால் அவர் பெரிய ஒரு ஆத்மா. எந்த ஆத்மா வந்து லைப்படுறதால் சன்னரியான், நல்லூரான், அதில் எந்த ஆத்மா வந்து லைப்படுறதான் ஆலயம். அதை ஒன்றுக்கும் அம்படியில் எல்லா ஆத்மா எல்லா கிரியர்களுக்கும் அவர் அம்படியில் அவர் நேரடியாக எல்லாருக்கும் அருள் பாய்ச்சி கொண்டு இருப்பார். வணக்கம். வணக்கம். மிக அழகாக இன்றைய அந்த ஆலயம் ஒன்றில் வந்து அந்த அம்மனுடைய பாடல்களை வந்து பாடியிருந்தீங்கள். கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்தது. அதை பற்றி எங்களோட கொஞ்சம் சொல்லுங்கள். எங்களுக்கு இது கிடைச்ச வாய்ப்பு பெரிய வாய்ப்பு. போன வருஷத்துல இருந்து நாங்கள் இந்த அம்மன் கீர்த்தனையில் வீதியில் பாடிக்கொண்டு வரோம். சரியான சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு பாடுறதுக்கு. பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நிறைய பிள்ளைகள் இதில் கலந்து கொண்டவ, அதை இட்டு மிகவும் சந்தோஷப்படுறோம். இந்த வாய்ப்பு எங்களுக்கு தொடர வேணுமென்று முருகப்பெருமான வேண்டி நிற்கின்றோம். நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களை பார்த்துருந்தேன். மெயினாக அந்த மேக் வந்து இல்லாட்ட கையிலையும் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயும் இருந்தது. மிக அழகாக பாடியிருந்தீங்க. போன வருஷம் பாடினீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து நான் எடுத்தேன் அந்த காணொலியை. இந்த வருஷம் பார்த்தேன்னா சரி இந்த ஒரு நேர்காலம் எடுக்கணும்னு இருக்கேன். என்ன மாதிரி உங்களோட குரலெல்லாம் நல்லா இருந்தது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து பாடினதுக்கு. அதுக்கு வாசுவதி மிஸ்ஸுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லோரும் சேர்ந்து பாடினதுக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. ஓகே. நீங்கள் இங்கே கொழும்புலையா இல்லாட்டி இல்லை, சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறேன். ஓகே. மிக சார் அங்கே புலம்பெயர் தேசத்தில் இருந்து வந்தாலும் மிக அழகாக பாடியமைக்கு மிக்க நன்றி. நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இன்றைக்கு இங்கே பாடுற வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிக்க சந்தோஷம். எல்லாரோடையும் சேர்ந்து பாடினது உண்மையிலே மிகப்பெரிய கொடுப்பனவு. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். சரியா? உங்களுடைய அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். இது நாங்கள் எங்கள் மன்றத்தால் 2வது வருஷம் செய்கிறோம் இந்த நிகழ்வு. கடவுள் திருப்பியும் கடைசி மட்டும் இந்த வாய்ப்புங்களுக்கு தருவணும்னு ஆசைப்பட்றேன். மிஸ்ஸால் எல்லாராலையும் தான் இந்த வாய்ப்பு. நிறைய பிள்ளைகள் இன்னும் சேர்ந்து இதை ஒவ்வொரு வருஷமும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக. தங்கச்சி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். என்னுடைய லைஃப் டைமில் வந்து இதுதான் முதல் தரம் நான் பாடுறேன். அதுக்கு உண்மையாகவே நான் கொழும்புலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ முதல் மிஸ்ஸால் தான் நான் உண்மையாக பாடியிருக்கேன். இந்த மாதிரி இங்கே இந்த திருவிழா தொடங்குறதுலேருந்து இங்கே வந்து எனக்கு அந்த வாய்ப்பு தரணும்னு நான் மிஸ் கேட்டுக்கிறேன். உங்களுடைய இந்த பக்தி உருவமான செயல்பாடு எதிர்வரும் காலங்களில் தொடரணும்னு இறைவனை பிரார்த்திக்கின்றேன். எனக்கு நான் இந்த வருஷம் தான் முதல் பாடுறேன். எனக்கு இந்த அக்காக்களோட பாடினால மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு எங்களை மிஸ் பாபு மிஸ் அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேணும். இவர்கள் எல்லோருமே இந்த அம்மனுடைய அந்த பக்திபூர்வமான பாடலை
பாடியிருக்கின்றார்கள். கேட்பதற்கு அவ்வளோ இனிமையாக இருந்தது. அவர்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். அவர்களுக்கு எங்களுடைய வசிவு யூடியூப் சேனல் சார்பாகவும் உள்ள தேசத்தில் இருக்கின்ற பக்த அடியார்கள் சார்பாகவும் மிக்க நன்றிகள். சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.